சத்யவர்ஷா என்கின்ற நான் மக்களின் தலைவியாக அல்லது மக்களுக்கான தலைவியாக, மக்கள் மட்டுமே எதிர்காலத்தில் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. நம்மளுடைய ஜனநாயக திராவிட கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல கருத்துக்களை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சில செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துரைத்தும், மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தும் அதற்கான தீர்வை எட்டப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த பதிவை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை இன்றைக்கும் மேம்படுத்த வேண்டும் என்று செயலாற்றி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். சில மேம்பாடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நியாய விலைக் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசியை மாற்றி ஒரு நல்ல நம்மளுடைய விவசாய மக்களிடமிருந்து கொள்முதல் செய்யும் அரிசியை கொண்டு வந்து மக்களிடம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பின்வரும் விளைவுகளை தவிர்த்து நமக்குரிய ஒரு நல்ல அரிசியை கொடுத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த அரிசியை கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்கப்பட வேண்டும். அனாவசியமாக செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு விலை கொடுத்து மக்களும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலின் பேரில் அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு செயலை வரும் நாட்களில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நம்மளுடைய முதலமைச்சர் இதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு ஏற்ப விவசாய மக்களிடமிருந்து அதை ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு நல்ல அரிசியை கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதை இங்கு நான் வலியுறுத்தலாக, வேண்டுகோளாக, அவருடைய வீட்டு பிள்ளையாக, மக்களின் பிள்ளையாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல. மக்களுடைய அந்த நியாய விலை கடைகளின் பொருட்களை நான் வாங்கி உபயோகித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கருத்துக்கள் அனைத்துமே முழுக்க உண்மையான ஒரு செயல்திறன் மக்களுக்காக செயலாற்றப்பட வேண்டும். மக்களுடைய நலனை மிகப்பெரிய ஒரு நலனாக கருதி மட்டுமே இந்த பதிவை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். இவர்கள் கொடுக்கும் அந்த பாமாயில், சர்க்கரை, அரிசி அனைத்துமே நான் பயன்பாட்டில், என்னுடைய அன்றாட பயன்பாட்டில் நான் உபயோகித்து கொண்டிருக்கின்றேன். தயவு கூர்ந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதுபோல சர்க்கரையை ஒரு நல்ல தரமான சர்க்கரையாக மக்களுக்கு கிடைக்கும், அவர்கள் உபயோகிக்கக்கூடிய சர்க்கரையாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். பாமாயிலை மாற்றி ஒரு நல்ல கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அது மட்டுமில்லை தேங்காய்யாக கூட மக்களுக்கு கொடுக்க முன்வரப்பட வேண்டும். விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பதற்காக சில மாற்றங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு அந்த ஒருவேளை சாப்பிடுவதற்கு மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்வாதாரம் சிதைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நியாய விலை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சிலருக்கு கிடைக்காமல் இருந்தால் அது எளிய முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்கப்பட வேண்டும். நம்மளுடைய சில திட்டங்களை ஒருவர் முன்னிறுத்தி செயலாற்றி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு செயல்திறனை செய்து கொண்டிருக்கிறார். அவரை போற்றப்படவில்லை என்றாலும் அவரை இன்றைக்கும் அவர்களுடைய குறைகளை நாம் சொல்லி காட்டாமல் அடுத்த கட்டத்துக்கு அவரை வழிநடத்த சில திட்டங்களை வழிவகைத்து கொடுக்கப்பட வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதை இங்கு உளமாற இங்கு பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். தயவு கூர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய நியாய விலை கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட